இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று ஜனவரி மாதம் 17ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக இந்த நாளினுடைய சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்று உழவர் திருநாள், காணும் பொங்கல். இன்று சிவராத்திரியும் கூட. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் இன்று நாள் முழுவதுமே சதுர்த்தசி. இன்றைய நட்சத்திரங்கள் காலை 9:40 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை 9:40 மணி வரையிலும் கிருத்திகை, அதற்கு பின்பு ரோகிணி. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் பாக்கியத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனின் சஞ்சாரம் மேஷராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியங்கள் அனைத்தும் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரன், புதன், செவ்வாய் இவர்களினுடைய சஞ்சாரத்தினால் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களை பார்க்கலாம். பங்கு சந்தையின் முதலீடுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும். மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு பொதுவாக இன்றைய நாளில் பிறந்த வீட்டால் லாபங்கள் உண்டு. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பரம்பரை சொத்து இது சம்பந்தப்பட்டவை இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகளை எடுத்தால் அது உங்களுக்கு சாதகமாகவே முடியும். 2 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது மற்றும் 4 சக்கர வாகனங்கள் வாங்குவது, மாற்றுவது இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. ரிஷபராசினியர்கள். ரிஷபராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும். ரோகிணி, மிருக சீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. சந்திர பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்தாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்திரனுக்கான தோஷங்கள் எதுவும் பெரிதளவுக்கு பாதிப்புகள் இல்லை. சிவராத்திரியான இன்று சிவன் ஆலய வழிபாடும் மற்றும் பச்சரிசி தானம் செய்ய இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றிகள் கிடைக்கும். மனதிற்கு நல்ல ஒரு அமைதியான நாளாகவே இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். இன்று உங்கள் உடன்பிறப்புகளால் உங்களுக்கு நற்செய்திகளும் மற்றும் மனதிற்கு நிறைவான நாளாகவும் இருக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரம் மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளில் ஆஞ்சநேயர் ஆலய வழிபாடை மேற்கொண்டால் சந்திரனுக்கான தோஷ நிவர்த்தி, உங்களுக்கு மன சஞ்சலங்கள் தீர்ந்து இன்றைய நாளில் வெற்றிகளை பார்க்கலாம். மிதுன ராசினியர்கள். மிதுன ராசினியர்களுக்கு இன்று குரு சந்திர யோகம் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ராசியில் குரு பகவானும் 7ஆம் இடத்தில் சந்திரனும் இருப்பது குரு சந்திர யோகம் மற்றும் கஜகேசரி யோகமாகவும் அமையும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சூரியனின் சஞ்சாரமானது வியாபாரிகளுக்கு இன்று நல்ல ஒரு முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. புதிய மனிதர்களின் சந்திப்பு மற்றும் இந்த சந்திப்பின் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களும் பெருகும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும். அது மட்டுமல்லாமல் பிரிந்த குடும்பங்களும் ஒன்று சேர வாய்ப்புகள் உண்டு. கடகராசி அன்பர்கள். கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம். வியாபாரிகளுக்கு தன லாபங்கள் உண்டு. மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். நீண்ட நாளாக இருந்து வந்த தூக்கமின்மை மற்றும் கடன் பிரச்சனைகளால் இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் இது அனைத்தும் உங்களுக்கு இன்றைய நாளில் தீரும். பல நாட்களாகவே உங்களுக்கு இருந்து வந்த மனக்குழப்பங்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதோ அல்லது பெற்றோர்களிடத்திலிருந்து வந்த மனஸ்தாபமோ இன்றைய நாளில் தீரக்கூடும். ஆஞ்சநேயரின் வழிபாடு இன்று உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் மற்றும் ராகு கேத்து தோஷங்கள்லிருந்து விடுதலை கிடைக்கும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தும். சிம்மராசினியர்கள். சிம்மராசினியர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது. ராசியில் கேது பகவானும் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சஞ்சாரத்திற்கும் விநாயகரினுடைய வழிபாடு ஐஸ்வர்யத்தை கொடுக்கும். சனிக்கிழமை ஸ்திரவாரமான இன்றைய நாளில் 8ஆம் இடத்தில் சனி பகவானின் சஞ்சாரம், ராசியில் கேது மற்றும் 7ஆம் இடத்தில் ராகு, இந்த சஞ்சாரங்கள் இடையே ராசிநாதன் 6ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாயுடன் இணைந்திருப்பது மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும். இன்று புதிய வியாபார தொடக்கங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவது மிக நன்றான ஒரு பலனை கொடுக்கும். கன்னிராசி நேயர்கள்.
ராசிநாதன் 5ஆம் இடத்தில் லக்ஷ்மி நாராயண யோகத்துடன் அமர்ந்திருக்கிறார். தனகாரகன் சுக்கிர பகவான் செவ்வாயுடன் சேர்ந்து பிருகுமங்கள யோகமாக அமர்ந்திருக்கிறார். கன்னிராசி நேயர்களுக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சஞ்சாரங்கள் நல்ல ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொடுக்கும். பூர்வ புண்ணிய பலத்துடன் இருக்கக்கூடிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று சனிக்கிழமை சிவன் ஆலய வழிபாடு மற்றும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி மாவு அபிஷேகத்திற்கு கொடுக்க கண்டகச்சனியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை பலப்படும். பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மன பயம் நீங்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாயுடன் சூரியனுடன் இருப்பது பூமி சார்ந்த பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இதுவரையில் வீடு வாங்க எண்ணம் இருப்பவர்கள் இன்றைய நாளில் அதற்கான முயற்சியை எடுக்கலாம். சம்பந்தப்பட்ட நபர்களை சென்று சந்திப்பது உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலை கொடுக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களுக்கு பிறகு இருந்து வந்த குடும்ப சண்டைகள், கணவன் மனைவியிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளும் விலகும். இந்த நாள் விநாயகரை வழிபாடு செய்தால் நல்ல நாளாகவே இருக்கும். விருச்சிக ராசி அன்பர்கள், ராசிநாதன் செவ்வாய் உச்சபலம் பெற்று சூரியன் சுக்கிரன் புதனுடன் இணைந்திருக்கிறார். சற்று கோபமும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில பொறுமல்களும் இன்று அதிகரிக்கலாம். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் வர வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உடலில் இருக்கக்கூடிய இரத்த அழுத்தம் மற்றும் உங்களுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் இன்று அதிகமாகலாம். ராசிநாதன் செவ்வாய் சூரியன் சுக்கிரனுடன் இருப்பதனால் கர்ப்பிணி பெண்களும் உடல் ஆரோக்கியத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது. தனகாரகன் குரு பகவான் 8ஆம் இடத்தில் இருப்பதும் 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதும் விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் இன்று அரிசி தானம் செய்து சிவன் ஆலய வழிபாடை மேற்கொள்ளலாம். தனுசு ராசி அன்பர்கள், கஜகேசரி யோகத்துடன் அமைந்திருக்கக்கூடிய இந்த நாள் உங்களுக்கு மிகவும் உகந்தது. ராசியில் சந்திரன் மற்றும் 7ஆம் இடத்தில் குரு இருப்பது கஜகேசரி யோகமாக அமைகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை திருப்திகரமாக இருக்கும். இன்றைய நாளில் உங்களினுடைய திருமண முயற்சிகளை எடுக்கலாம். சனி வாரத்தில் ஸ்திர வாரத்தில் இன்று திருமணம் சார்ந்த விஷயங்களினுடைய பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தனுசு ராசியில் பூராடம் மற்றும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும். மகர ராசி நேயர்கள், ராசியில் இருக்கக்கூடிய கிரக கூட்டங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்று மனநிலையில் மாற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது. பல நாட்களாக உங்களினுடைய வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் இன்று அதற்கான முயற்சியை எடுத்தால் நல்ல பலன்கள் உண்டு. பூமிகாரகன் மற்றும் தனகாரகன் அனைத்தும் இன்று மகர ராசி நேயர்களுக்கு சாதகமாகவே அமைகின்றன. நவகிரக வழிபாடும் மற்றும் ஆஞ்சநேயரையும் வணங்க இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு. கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதும் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். பெண்களால் இன்றைய நாளில் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல வருமானங்கள் வருவதும் மற்றும் நிறைய சாதக பலன்கள் காத்திருக்கிறது. தாயார் மற்றும் தமக்கையினால் இன்று கும்பராசி நேயர்களுக்கு அனுகூலமான தினமாக இருக்கும். உங்களினுடைய பெற்றோர்களின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாக பெறலாம். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்று அனுகூலமாக இருப்பார். சிவராத்திரியான இன்று சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் இன்று பச்சரிசியும் தானம் செய்யும். மீனராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு மன தெளிவான எண்ணங்களுடைய நாளாக இருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அலைச்சலை கொடுப்பார். இருந்த போதிலும் இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் கைகூடும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். தொலைதூரத்திலிருந்து இன்று உங்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. இன்று பல நாட்களுக்கு பிறகு சந்திக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை பார்க்கலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.